தனுசு ராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தனுசு ராசினியர்களே, இந்த வாரம் இன்று திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு பொதுவான பலனாக நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக அவள் ஜாதகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் ஜாதகத்தில் என்ன சூழ்நிலையோ அந்த மாதிரி பலன்தான் கொடுக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தின் கிரக சூழ்நிலைக்கு ஏற்ப தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் சஞ்சனம். ஏற்கனவே அது அப்படி தான் இருக்கிறது. குரு 7ஆம் இடத்தில் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கிறார். மீண்டும் அதே போல் புதன் அங்கே ஆட்சியாக இருக்குது. அதனால் தனுசு ராசினியை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. ஏன்னா 7 சனி முடிஞ்சு போயிடுத்தா. இப்போ தனுசு நல்ல சாதகமான பலன் கூடிய ஒரு ராசியாக தான் இப்போ இருக்குது. 7இல் குரு சஞ்சாரம் செய்வதால் தன வருவாய் சொல்கின்ற 7ஆம் இடத்திற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு குழந்தைகள் படிக்கிறா போகிறா இல்லை படிப்பு விஷயத்தில் அவங்களுக்கு பணம் கட்டணும் போகணும் அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு விஷயத்தில் இப்போ நல்ல விதமாக படிப்பா. ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்துருக்குல்ல, படிப்பு ரொம்ப நல்லா படிப்பா. அதே மாதிரி இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் கும்பத்தில் சனியும் ராகும் சஞ்சாரம். அது ஒரு சாதகமான பலன் கொடுக்கும். ஏன்னா தைரியஸ்தானத்தில் சனியும் இருக்குது ராகும் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசினர்கள் ஏதாவது வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஒரு போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். நல்ல ஒரு பதில் அமையும். இது ஒரு சாதகமான வாரமாக உங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.